வெல்கம் பேக். உங்கள் பேரையோ என்னோட பேரையோ பின்னாடி இருந்து யாராச்சும் கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே திரும்பி பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு ஊரில் 6 மணிக்கு அப்புறம் நம்ம பேரை யாராச்சும் பின்னாடி இருந்து கூப்பிட்டு திரும்பி பார்த்தோம்னா நம்ம உயிரே போயிருமாங்க. இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். 2012 திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் சூர்யா அப்படின்ற ஒரு பையன் பிஎஸ்சி படிச்சுன்னு வர பையனோட லைஃப்பில் நடந்த ரியல் ஸ்டோரி தான். அந்த பையன் சாதாரணமாலாம் இல்லை, கொஞ்சம் தைரியசாலி. இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயத்தில் அந்த பையனுக்கு நம்பிக்கையும் இல்லை, இதுல உடன்பாடும் இல்லை. ஆனா அந்த பையனோட வீட்டுல இருக்கிற பாட்டி ஒரு நாள் அந்த பையனுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி நீ வெளியில எங்கேயாச்சும் இருந்து வரும்போது உன்னோட பேரை பின்னாடி இருந்து யாராச்சும் கூப்பிட்டா திரும்பி பார்க்காத, பதிலும் சொல்லாத அப்படின்னு. அந்த பையன் உடனே பாட்டிக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான், பாட்டி இதெல்லாம் உங்க காலத்துல நடந்தது, எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு உடனே பாட்டிக்கு ரிப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா நாட்கள் கடக்குது. இந்த பையன் பிஎஸ்சி படிக்கிறதால நைட்ல படிக்க ஆரம்பிக்கிறான். பையன் நைட்ல படிச்சுட்டு இருக்கும்போது 1:45க்கு அந்த பையனோட வீட்டுக்கு வெளியால ஒரு மெல்லிய குரல்ல சூர்யா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த பையன் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா, தன்னோட அம்மா தான் வெளியில இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு உடனே கதவை திறந்துட்டு வெளியால போயிருக்கான். வெளியால போய் பார்த்திருக்கான், அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த குரல் சூர்யா அப்படின்னு கேட்குது. இப்போ கேட்ட குரல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம கழுத்தை நெரிக்கும் போது ஒரு வித்தியாசமான குரல் கேட்கும்ல, அந்த குரல்ல கேட்டிருக்கு. அப்போதான் சூர்யாவுக்கு பாட்டி சொன்ன விஷயம் ஞாபகத்துல வருது. சூர்யா திரும்பவும் இல்ல, பதில் சொல்லவும் இல்லை, அப்படியே நிக்கிறான். உடம்பு ஃபுல்லா வேர்த்து நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த கூப்பிட்ட குரல் சூர்யா கிட்ட வாரத சூர்யா உணர ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட வந்துருச்சு அப்படின்றதையும் உணர்ந்திருக்கான். அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இறந்து போன உடம்புகள்ல இருந்து சில கெட்ட வாடைகள் வரும்ல, துருநாட்டம், அந்த மாதிரி ஒரு நாத்தம் சூர்யா மூச்செடுக்க முடியாத அளவுக்கு சூர்யாவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா அங்க கேட்ட குரல் சூர்யா காதுக்குள்ள, உன்னோட அம்மா உயிரோட இருக்கணும்னா நீ பின்னால திரும்பி பாரு அப்படின்னு காதுக்குள்ள கேட்டிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராச்சும் இப்படி காதுக்குள்ள சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும். இது ரியல் லைஃப்ல நடந்ததுங்க. சூர்யாவுக்கு வேற வழி இல்ல, அம்மா உயிரோட இருக்கணும்னா சூர்யா திரும்பி பார்க்கணும். திரும்புறதுக்கும் சூர்யா ரெடி ஆகுறான். அந்த செகண்ட்ல வீட்டுக்குள்ள இருந்த பாட்டி சூர்யா கண்ணை மூடு அப்படின்னு சொல்லி பெருசா கத்துறாங்க. பாட்டியோட சத்தத்தை கேட்டு சூர்யா தன்னோட கண்ணை இருக்க மூடுறான். உடனே பாட்டி கதவை திறந்துட்டு இந்த கையில தீச்சட்டி இந்த கையில வேப்பிலையோட வந்து சூர்யாவை பிடிச்சி வீட்டுக்குள்ள போட்டுட்டு கதவை சாத்திடுறான். மறுநாள் காலையில வெளியில வந்து பார்த்திருக்காங்க. அவங்க கதவுக்கு பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி மாட்டியிருக்காங்க. அந்த கண்ணாடியில ரத்த கரையில எழுதின மாதிரி ஒரு வசனம் எழுதியிருக்கு, அடுத்த முறை வரும்போது நான் தனியா வரமாட்டேன் அப்படின்னு. இது உண்மைங்க, இது ரியல் லைஃப்ல நடந்தது. இது மாதிரி ரியலான ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.